வெல்கம் பேக் டு மை சேனல் லெட்ஸ் டேக் ரெஸ்லிங் யூனிவர்ஸ். ஸோ நாம் இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆளில் போடுங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வீடியோ யார்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னா WWE ஹால் ஆஃப் ஃபேமில் இருந்ததா. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேர்த்தையும், அதாவது நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருந்த ஸோ இந்த லெகசியை பார்த்தீங்கன்னா ஹால் ஆஃப் ஃபேம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி WWE அஃபிஷியல் பண்ணியிருக்காங்க. ஸோ குறிப்பாக வந்து இவங்களோட இண்டக்ஷன் எப்படி இருக்க போகுதுன்னா, ஸோ லெகசியோட இண்டக்ஷனாக பார்த்தீங்கன்னா இவங்கள பார்த்தீங்கன்னா ஹால் ஆஃப் ஃபேம் பண்ண போகிறாங்க. ஸோ அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் ஹெச் ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்காரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சனாவோட ஹில் டவுனை பற்றி பேசியிருக்காரு. ஸோ குறிப்பாக வந்து ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஜான்சனா இந்த மாதிரி ஒரு ஹில் டவுன் பண்ணுறதையும் ஸோ ஃபேன்ஸ் எல்லாரும் அவரை பூ பண்ணுறதையும் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு உண்மையிலே பார்த்தீங்கன்னா அமேசிங்காக இருக்குது. ஸோ உண்மையிலே ஜான்சனா இப்போ பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கும் மேலே கழிச்சு பார்த்தீங்கன்னா அவரோட ஹில் டவுன் பண்ணியிருக்காரு. ஸோ அதுவும் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணி ஃபேன்ஸை ஹெல்ப் பண்ண வச்சு தரமாக பண்ணிட்டு இருக்காரு. உண்மையிலே அவரோட ஹில் டவுன் வேறு லெவலில் அமேசிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜான்சன் அவரோட ஹீல் டர்ன், அதாவது மக்களை வெறுக்க வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ட்ரிபிள் ஹெச் சொல்லியிருக்காரு. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சனா அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போஸ்ட்டை போட்டிருக்காரு. குறிப்பாக வந்து இப்போ அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா IPL நடந்துட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம RCPயை சேர்ந்த நம்ம விராட் கோலி இருக்காருல, ஸோ அவர் வந்து நம்ம ஜான்சனாவோட அந்த சிக்னேச்சர் மூவான யூ கேன் சி மீ அந்த ஒரு போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாரு. ஸோ அதை அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சனை வந்து போஸ்ட் போட்டிருக்காரு. ஸோ குறிப்பாக நம்ம விராட் கோலி வேணா இது புதுசாக ஒன்றும் பண்ணல. ஸோ நிறைய முறை பார்த்தீங்கன்னா ஸோ ஜான்சனோட அந்த சிக்னேச்சர் மூவை யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ குறிப்பாக இதுல இருந்தே பார்த்தீங்கன்னா தெரியுது விராட் கோலியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சனோட ஒரு நெருங்கிய ஃபேன் தான். ஸோ அடுத்ததாக அப்படியே நம்ம ஜான்சனோட ஒரு லேட்டஸ்ட் ஒரு அப்டேட்டையும் பார்த்துருவோம். ஸோ அதாவது நம்ம ஜான்சனா பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு முன்ன பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அப்பியர் ஆகிருப்பாருல, ஸோ கோடிட்டாடி பார்த்தீங்கன்னா அப்படியே படுத்து இருந்திருப்பாரு. ஸோ அதுதான் அவரோட லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது ரெசல்மேனியாவுக்கு முந்தின ஒரு அப்பியரன்ஸாக அதுதான் லாஸ்ட்டாக இருந்துச்சு. பட் நிறைய ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஸோ ஜான்சனா என்னப்பா, ஸோ அதாவது அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு டைட்டிலுக்காக ஒரு மேட்ச் இருக்குது. ஸோ இவர் இப்படி இருந்தால் இப்படி, ஸோ அந்த ஸ்டோரியில் என்ன இன்னும் கொஞ்சம் பில்டு பண்ணண்டாமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் நம்மளுக்கும் புரியுது, அவருக்கு பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் வேலையெல்லாம் இருக்குது. பட் ஸ்டோரி லைன் வந்துட்டானா அது ஒரு பக்கம் இருந்தால் தான் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ ஆனால் அதை கொஞ்சம் திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ WWE வந்து ஒரு லேட்டஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டுட்டாங்க. ஸோ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ ஜான்சனா வந்து ஸோ ரெஸ்ல்மேனியாவுக்கு முன்ன நடக்கிற ஒரு ஸ்மாக் டவுன் எபிசோடுக்கு பார்த்தீங்கன்னா ஜான்சனாவை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஜான்சனா வந்து ஸோ இன்னொரு ஸ்மாக் டவுனில் வந்து ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்க போகிறாரு. ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோடிட்டு ஒரு ஃபேஸ் ஆஃப் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா தான். ஸோ நம்ம ரெஸ்ல்மேனியாகி முன்ன ஒரு ஸ்மாக் டவுன் எபிசோடு பார்த்தீங்கன்னா இப்போ ஜான்சனா அஃபிஷியல் வர போகிறாரு. நம்ம கந்தர் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ல ஒரு இன்டர்வியூல கலந்துருக்காரு. ஸோ அதில் அவர் ரிவீல் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து இப்போ WWE ஸோ ஒரு புது கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்காராம். ஸோ அதுவும் அந்த கான்ட்ராக்ட்ல ஸோ WWE அவருக்கு இன்னொரு ஆஃபரும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ குறிப்பாக அவருக்கு வந்து ஒரு டூரிஸ்ட் பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்களாம். ஸோ அதாவது அந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா அவருக்கு ப்ரைவேட்டாக இருக்க போகுது. ஸோ அவரோட சொந்த யூஸுக்கும் யூஸ் பண்ணிடலாம். ஸோ WWE பக்கத்தில் இருக்க ஷோஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இங்கேயும் போயிட்டு வர்றதுக்கு ஸோ அவர் வந்து அந்த பஸ்ஸை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற மாதிரி WWE ஸோ அவருக்கு ஒரு புது கான்ட்ராக்டும் அது கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டூர் பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா இலவசமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படிங்கிறத இப்போ அவரே பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காரு. ஸோ இதுலேருந்தே தெரியுது நம்ம கந்தர் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ WWE ஒரு புது கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்காரு. ஸோ பட் WWE சூப்பராக பார்த்தீங்கன்னா ரெஸ்லர்ஸை பார்த்தீங்கன்னா காக்கா பிடிக்கிறதுக்காக ஸோ அவங்களுக்கு சில ஆஃபர்ஸும் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ கந்தருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டூர் பஸ்ஸை கொடுத்துருக்காங்க. அதான் WWE வந்து இப்போ அஃபிஷியலாக அவங்களோட யூடியூப் பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து 2024 வீடியோ தான். குறிப்பாக வந்து பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் ஹெச் வந்து நம்ம அதாவது லீவ் மார்கனுக்கு வந்து ஒரு புது நேம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ட்ரிபிள் ஹெச் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம லீவ் மார்கனுக்கு அந்த 2024 ஸோ அவங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கைடு பண்ணார்ல அசிய பாஸா பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க லீவ் மார்கனோட வளர்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா சில டிப்ஸை பற்றிலாம் சொல்லுவாங்க, கொஞ்சம் கருத்துக்களை அவரோட கருத்தை சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ அந்த வீடியோவில் கேப்சர் ஆகிருக்கு. ட்ரிபிள் ஹெச் வந்து நம்ம லீவ் மார்க்கெல்லாம் ஒரு புது நேமை வச்சு தான் பார்த்தீங்கன்னா அழைச்சிருக்காரு. ஸோ அதாவது ஹாண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
ஸோ அவங்க வளர்ச்சிக்கான சில விஷயங்களை வச்சு பேசிகிட்டு இருக்கப்போ ஸோ லிவ் மார்கன் அப்படின்னு சொல்லாமல் ஹண்டி அப்படிங்கிற ஒரு பேரை பற்றினு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரும் அவரோட செல்ல பேரை பற்றினு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ரிங்கில் நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா உடனே லிவ் மார்கனுக்கு வந்து ஒரு புது நேம் கொடுக்கப்பட்டுடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அதாவது நம்ம பேக் சைடுலேருந்து நம்ம ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா ஒரு விதமாக நம்ம வந்து அதாவது ஒரு வேற ஒரு பேர் வச்சு நம்ம கூடல பாசமாக செல்ல பேர் கெட்டாவது போட்டு நம்ம நிறைய வித்தியமாக சொல்லுவோம். ஸோ அதுமாரி பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய ரிசர்ச் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துக்கு நிக்மேன் நேமாக பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இதில் பாஸாக பார்த்தீங்கன்னா நம்ம லிவ் மார்கனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செல்ல பேராக பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா ஹண்டி அப்படிங்கிற மாதிரி கூடுறாரு. இப்போ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம ரெசல்மேனியா 41க்காக அதாவது ஒரு ஃபேட்டல் 4-வே இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்சை பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம அதெல்லாம் நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்தது தான். ஸோ நம்ம அப்படியே டீடெயிலு ஸோ யாரெல்லாம் அதில் கலந்துக்கிட போகிறா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். WWE தான் ரொம்ப லேட்டாக பார்த்தீங்கன்னா புக் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில ரீசன்ஸ் தெரிய வந்திருக்கு. ஸோ எதற்காக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ அந்த இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்சுக்கு அது ஃபேட்டல் 4-வே மேட்ச்சில் எதுக்காக நம்ம டாமினிக்கை பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 ரீசன் தெரிய வந்திருக்கு. ஸோ அந்த 4 ரீசன் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா 4வது ரீசனாக எது அமையுது அப்படின்னா ஸோ நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ வந்து ஸோ இந்த இதில் வந்து ஒரு நியூ இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா ஸோ இந்த ரெசல்மேனியா 41ல் இந்த ஃபேட்டல் 4-வே மேட்ச் பார்த்தீங்கன்னா நடக்கல. ஸோ இதில் வந்து பென்டா அண்ட் பிரான் பிரேக்கர் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஒரு ப்ரிடிக்ஷன் நம்ம எடுத்து வச்சோம்னா கூட பிரான் பிரேக்கர் ஒன்று அவரோட டைட்டில் ரீட்டைன் பண்ணுவார். ஸோ அப்படி இல்லைன்னா இப்போ தான் புதுசாக வந்து கலக்கிட்டு இருக்காரு ராவே நம்ம பென்டா. ஸோ இவங்க 2 படத்துல யாரோ ஒருத்தர் தான் சாம்பியனாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் டாமினிக் மிஸ்டீரியோவும் நம்ம ஃபின் பேலரையும் எதுக்காக உள்ள வச்சிருக்கோம் அப்படின்னா ஸோ ஸ்டோரி லைன் அடிப்படையில் ஜட்மெண்ட் டேக்குள்ள ஒரு பிரிவினை ஏற்பட போகுது அப்படிங்கிற பேர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா உள்ள அவங்க 2 பேர்த்த கொண்டு வச்சிருக்காங்க. ஸோ அதுக்காக ஒரு தீனி போடுற விதமாக ஸோ அந்த மேட்ச்சில் மேபி நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ அவர் வந்து நியூ சாம்பியன் ஆகிட்டார் அப்படின்னா ஸோ ஒன்று ஃபின் பேலர் பார்த்தீங்கன்னா காண்ட் ஆயிடுவார். ஸோ இதனால் அந்த ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கூட நம்ம ஏதோ ஒரு விஷயங்களுக்காக ஃபின் பேலரை வந்து அந்த டீம் மொத்தமாக வந்து அட்டாக் பண்ணி வெளியே எடுத்து போடுற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுக்காக தி நியூ சாம்பியனாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ அவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பென்டாவும் பிரான் பிரேக்கரும் என்ன ப்ரோ செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ பிரான் பிரேக்கர் நல்லா தான் பண்ணியிருக்காரு. பட் அவரோட டைட்டில் ட்ரெயின் இந்த ரெசல்மேனியாலாம் முடிஞ்சிடுங்க. ஸோ அது க்ளோஸ் அவ்வளோதான். அது பெருசாக ஒன்றும் பெரிய இம்பாக்ட் ஒன்றும் ஆகாது. அவரோட கரியருக்கு பெருசாக ஒன்றும் அடிபடாது. ஸோ பென்டாவும் பிரச்சனை இல்லை. ஸோ அது ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு சீட்டிங் பண்ணி ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா ஸோ அதுவும் பிரச்சனை இல்லை. தேர்டு ரீசனாக எது அமையுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே ஒரு சண்டை வர்றதுக்கான ஒரு சின்ன ரீசனே பார்த்தீங்கன்னா நம்ம லிவ் மார்கன் தான். ஸோ லிவ் மார்கன் தான் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை மூட்டி விட்டுட்டே இருக்கிறாங்க. ஸோ இதனால அந்த ரெசல்மேனியா மேட்சுக்குள்ளே கூட லிவ் மார்கன் பார்த்தீங்கன்னா இன்வால்வ்மெண்ட் ஆகலாம். ஸோ அப்படியே ஆகும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா அங்கே பென்டாவையும் பிரான் பிரேக்கரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுறது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபின் பாலருமே பண்ணிடலாம். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ ஸோ நியூ இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்படியே ஆகும் பட்சத்தில் ஸோ அன்னைக்கே கூட ஒரு பயங்கரமான பில்ட்ரேல ஏற்படலாம். ஸோ கார்லிட்டோ, லிவ் மார்கன், டாமினிக் மிஸ்டீரியோ, ஜேடி மெக்டோனா. ஸோ ஜேடி மெக்டோனா இப்போ இல்லை. ஸோ இருந்தாலும் கூட இவங்க 3 பேரும் சேர்ந்து நம்ம ஃபின் பாலரை பயங்கரமாக அட்டாக் பண்ணி ஸோ போட்டலாம். ஸோ இதன் மூலியமா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி நம்மளுடைய ஃபின் பாலர் வந்து ஒரு பேபி ஃபேஸ் டர்ன் பண்ணலாம். ஸோ அவர் பேபி ஃபேஸ் டர்ன் பண்ணி ஸோ அவரோட சிங்கிள் ரன்னும் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவர் ஜட்ஜ்மெண்ட்டே கூட ஒரு சில வாரங்களுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்டோர் லைன் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவரு பார்த்தீங்கன்னா 16 ரன் எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது நடக்கிறதுக்கு ஒரு 100க்கு ஒரு 50% வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக மேபி இப்படி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த 2வது ரீசன். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ டாமினிக் மிஸ்டீரியோ தான் பார்த்தீங்கன்னா நம்ம இவருக்கு ட்விஸ்ட் அடிப்பார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதாவது நம்ம ஃபஸ்ட்டு இப்போ ரீசன் பார்த்தோம்ல. ஸோ அதாவது நம்ம எப்படியோ ஒரு கணக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம இவர் ஜெயிச்சிருவாரு. டாமினிக் மிஸ்டீரியோ ஒன்று வந்து லிவ் மார்கன் உதவி பண்ணி ஜெயிப்பார். ஜெயிச்சாச்சுன்னா ஸோ அன்னைக்கு கூட ஒரு பிட்ரல் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. பட் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் அடிக்கலாம் நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ. ஸோ என்னன்னா ஸோ இப்போ நம்ம ஸ்டோரி லைனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய மேட்சஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ தான் உள்ளே வந்து பூந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஸோ அதை யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபின் பேலர் பார்த்தீங்கன்னா தோத்துட்டு இருக்கிறாரு. ஸோ மேபி அவரோட விசுவாசத்தை பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்லையாவது காணிக்கலாம். ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அவரு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் அவரோட விசுவாசத்தை பார்த்தீங்கன்னா ஃபின் பேலருக்கு காணிக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி அதாவது இந்த மேட்ச்சில்
இடத்துல பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ வந்து ஃபின் பேலரை ஜெயிக்க வச்சு ஸோ ஃபின் பேலர் தி நியூ இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ப்ரோ இப்படி யூஸ் பண்ணால் அந்த ஸ்டோரி அதாவது ஜட்ஜ்மெண்ட்டை எப்படி உடையும், ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடுவாங்களோ அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பட் அப்படி இருந்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதாவது நம்ம லியூ மேகன் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இது பண்ணலாம். என்னடா நம்ம வந்து டாமினிக் மிஸ்டீரியோக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து டாமினிக்கை வந்து ஜெயிக்க வச்சு ஸோ ஃபின் பேலரை பார்த்தீங்கன்னா இந்த டீம் மட்டும் அனுப்பிடலான்னு பார்த்தா ஸோ டாமினிக் ஏன் இப்படி பண்ணா, இவன் ஏன் வந்து ஃபின் பேலருக்கு உதவி பண்ணி அவனை ஜெயிக்க வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்னும் கொஞ்சம் இந்த ஸ்டோரியில்னு பார்த்தீங்கன்னா ஆழமாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. நம்பர் 1 ரீசனாக ஏதோ கொடுத்துருக்காங்கன்னா ஸோ இந்த ரெசல்மேனியா மெயின் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ கண்டிப்பாக வந்து ஸோ அவர் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்த ஒரு ரீசனாகவும் இருந்துட்டு போட்டான். ஸோ ஏன்னா ஸோ இப்போ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறது பெண்டா அண்டு பிரான் பிரேக்கர் தான். ஸோ இவங்க 2 பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா ஜெயிப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்க நேரம் நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ ஜெயிச்சா அது இன்னும் கொஞ்சம் அந்த மூமெண்ட்டை நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ அவர் அதுக்கு ஒருத்தியான நம்பர் தான். ஸோ இன்னொரு ரீசன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ இது வரைக்கும் WWE மெயின் ராஸ்டரில் வந்து நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ வந்து ஒரு சிங்கிள் டைட்டில் ஜெயிச்சது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ அவர் NXTல வந்து நார்த் அமெரிக்கன் சாம்பியனாக இருக்காரு. பட் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ராஸ்டரில் அவர் ஒன்லி பார்த்தீங்கன்னா டேக் டீம் சாம்பியன்ஷிப்பை தான் ஜெயிச்சிருக்காரு. அவர் வந்து ஒரு மிட் கார்ட் லெவல் சாம்பியன்ஷிப்பை கூட ஜெயிக்கல. ஸோ அது ஜெயிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு பர்ஃபெக்ட் டைமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஸோ அவர் இந்த ரெசல்மேனியா 41 வந்து ஸோ நியூ இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அடுத்ததாக நம்ம இப்போ மெயின் ஈவெண்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ மெயின் ஈவெண்ட்டில் யாரை பற்றி பார்க்க போகிறாங்கன்னா இப்போ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம கெவின் ஓவன்ஸுக்கு வந்து இன்ஜுரி ஆகிடுச்சு. அவர் சர்ஜரிக்காக போயிருக்காரு. அவர் வரதுக்கு இன்னும் ஒரு 4 மாதத்துலேருந்து 1 இயர் வரைக்கும் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு சேட் நியூஸ் தான். ஸோ மேபி அவர் ரிட்டர்ன் வந்துடுறதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம சாமி செயின் கூட தான் டீம் ஆஃப் பண்ணி ஸோ ஒரு டேக் டீமாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரிய வந்திருக்கு. ஒரு 5 காரணங்கள் தெரிய வந்திருக்கு. ஸோ எதுக்காக நம்ம சாமி செயின் கூட அவர் டீம் ஆஃப் பண்ணி அவர் வந்து ஒரு இதாவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ரீசன் தெரிய வந்திருக்கு. அது என்னெல்லாம் அப்படிங்கிற பார்ப்போம். 5th ரீசனாக பார்த்தீங்கன்னா என்ன சொல்லப்படுதுன்னா அவரும் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து ஸ்மாக் டவுனில் வந்து எனக்கு இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி ஒரு செக்மெண்ட் பண்ணி இருப்பார்ல. ஸோ அதில் வந்து அவரோட ஹீல் டர்ன் கேரக்டர்லேயே இப்படின்னா கிடையாது. அவரோட ரியல் கேரக்டரில் இருந்து தான் அந்த இன்ஜுரி அறிவிச்சுட்டு போனார். ஸோ இதனால கூட அவர் பார்த்தீங்கன்னா அப்போ வர டைமில் கண்டிப்பாக ஒரு ஃபேஸ் தான் வருவார். ஸோ இதனால் அவர் நம்ம சாமி கூட ஒரு டீமாக பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் நிறைய ரெஸ்லர் இப்போ குறிப்பாக WWE பொறுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ ஒரு ரெஸ்லர் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜுரியாக இருக்காரு அப்படின்னாச்சுன்னா ஸோ அவர் வந்து ஒன்று சாம்பியனாக இருந்தாருன்னா ஸோ அவர் வெக்கவுட் பண்ணிட்டு போவார். அப்படி இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு நார்மலாக இருந்தாருன்னா இன்ஜுரியோட பார்த்தீங்கன்னா போயிடுவாங்க. நம்ம ஜேடி மெக்டோனோ மாரி சர்ஜரிக்கு போயிடுவாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் எதுக்காக வந்து அனௌன்ஸ் பண்ணார் அப்படின்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இருந்து ஸோ இதை அவர் வாயிலே பார்த்தீங்கன்னா சொல்லி கேன்சல் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நடந்துச்சு. ஸோ 2019 பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு இன்ஜுரியில் இருந்து லுக்கிமியாவில் இருந்து ஸோ அவர் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா வெக்கேட் பண்ணிட்டு போயிருப்பார். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ குறிப்பாக வந்து ஒரு ரெஸ்லர் பார்த்தீங்கன்னா இன்ஜுரியில் இருக்கிறோம் நாங்கள் வந்து இப்போ டைம் ஆஃப் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத ரிங்கு மத்தியிலேருந்து சொல்லும் பட்சத்தில் அவங்க வந்து நிஜ கேரக்டரில் தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கே தெரியும். ஸோ அதனால ஸோ அவர் வந்து கெவின் ஓவன்ஸ் வந்து ஒரு ஃபேஸ்டிங் கேரக்டரில் தான் இருந்தார். ஸோ இது பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வரப்போ வந்து அவர் ஃபேஸ் டர்னில் வராரோ அப்படிங்கிறத நமக்கு ஒரு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 4th ரீசனாக என்ன சொல்லப்படுதுன்னா ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மாக் டவுனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாசான ஒரு டேக் டீம் தேவைப்படுது. ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆன ஒரு டேக் டீம் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம KO அண்டு சாமியால் தான் பார்த்தீங்கன்னா முடியும். ஏன்னா இவங்க 2 பேரும் ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இதுக்கு முன்னே அவங்க நிறைய டைம் டேக் டீமாக இருந்து பிரிஞ்சிருக்காங்க. ஸோ டேக் டீமாக இருந்தப்போ வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஒரு மாசான டேக் டீம் தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டேக் டீம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனுக்கு தேவை. ஸோ இதனால கூட நம்ம KO ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் சாமி கூட டீம் அப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக 3rd ரீசனாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ எப்படியுமே பார்த்தீங்கன்னா நம்ம கெவின் ஓவன்ஸ் ரிட்டர்ன் வர்றதுக்கு ஒரு 4 மாதத்துலேருந்து 1 வருஷம் கூட ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியும். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி லைன் அதாவது நம்ம கெவின் ஓவன்ஸுக்கும் ராண்டி ஆர்டனுக்கும் இருக்கிற ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் எப்படி கொண்டு போகிறது ஃபேன்ஸே முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா மறந்துடுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ராண்டி ஆர்டனா என்ன இந்தியா காத்துட்டு இருப்பாரு. ஸோ அவரு பார்த்தீங்கன்னா உதாரணமாக நம்ம சொல்லணும்னா கோடி ரோட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா மேபி ஃபீல் பண்ணுவார். ஸோ அதுக்கப்புறம் ஜான்சினா அவருக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நிறைய கமிட்மெண்ட் இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவர் வந்து நம்ம கெவின் ஓவன்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய பகைக்காண்டியே பார்த்தீங்கன்னா அவர் இருப்பாரா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும்.
ஸோ ஃபேன்ஸுமே மறந்துடுவாங்களா அந்த ஸ்டோரி லைனை. ஸோ அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணதோட ஸோ அதை அப்படியே கட் பண்ணி விட்டுலாம். ரேண்டி ஆர்டன் வந்து வேறு பாதைக்கு போயிடுவார். கெவின் ஓவன்ஸ் வந்து ரிட்டர்ன் வந்தப்போ அவர் ஒரு ஃபேஸ் டர்னாக வந்து சாமி கூட டீம் அப் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது நடக்கிறதுக்கு ஹைலி பாசிபிள் இருக்குது. ஏன்னா அவர் வரது வரைக்கும் நம்ம ரேண்டி ஆர்டன் ஒன்றும் இப்போ சும்மா இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா அவர் வந்து இப்போ கோடி கூடலாம் ஃபீல் பண்ணுவார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஜான்சன் அப்படி இப்படின்னு சொல்லி அவருக்கு ஸ்டோரி லைன் தரமாக இருக்குது. ஸோ அதனால இப்போ நம்ம கேஓ வச்சு மட்டுமே ஓட்ட முடியாது. ஸோ அவர் வர்றது வரைக்கும்லாம் இவர் வெயிட் பண்ண மாட்டார். ஸோ அது மட்டும் இல்லாமல் கெவின் ஓவன்ஸ் ரிட்டர்ன் வந்தோன்னா அவர் அப்படின்னா இந்த ஸ்டோரி லைன் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஹீல் டர்னாக இருக்கணும். பட் அவர் ரிட்டர்ன் வரப்போ மேக்ஸிமம் ஃபேஸ் டர்னாக வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம கெவின் ஓவன்ஸ் இப்போ இன்ஜுரி ஆகி தான் போயிருக்காரு. பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணி. ஸோ ஃபேன்ஸ் மத்தியில் இப்போ ஒரு நல்ல வரவேற்பு அவருக்கு இருக்குது. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இன்ஜுரியிலேருந்து மீண்டும் ரெக்கவர் ஆகி பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகிறப்போ ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா அவரை சியர் அப் பண்ணி தான் பார்ப்பாங்க. ஸோ உடனே அவர் கேரக்டரில் ஹீல்டனில் உள்ளாந்தார் அப்படின்னா ஸோ ஃபேன்ஸ் மூவ் பண்ணணும். பட் அது பண்ண மாட்டாங்க ஃபேன்ஸ். ஏன்னா இப்போ அவர் இன்ஜுரியிலேருந்து வந்திருக்கிறதுனால அவரை கொஞ்சம் நல்லா சியர் அப் பண்ணுவாங்க. ஸோ அந்த வரவேற்பு பார்த்தீங்கன்னா WWE கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணி ஸோ அவர் வந்து ஒரு ஃபேஸ் டர்ன் கேரக்டர் பண்ணி ஸோ நம்ம சாமி கூட டீம் அப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி உங்களோட கருத்தை கமெண்ட்டில் செக்ஷனில் விடுங்க. ஸோ அதாவது நம்ம கெவின் ஓவன்ஸ் வந்து ஃபேஸ் டர்னாக வராரா ஹீல் டர்னாக வராரான்னு சொல்லி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஃபேஸ் டர்னாக வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது.